ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் மேடம். அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். என் பிள்ளைக்கு என்னாச்சு டாக்டர்? தேவி இறந்த அதிர்ச்சியை அவரால் தாங்கிக்க முடியல. அதான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி பிபி எகிரிடுச்சு. இப்போ நீங்க அவரை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன் டாக்டர். ஆனா கண்ணு முழிச்சு ஓவர் எமோஷனல் ஆகி ஏதாவது கலாட்டா பண்ணான்னா? ஒரு நிமிஷம் மேடம். அப்படி நிலைமை மோசமாகி இவர் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா மட்டும் இந்த இன்ஜெக்ஷனை போடுங்க. ரொம்ப பவர்ஃபுல் இன்ஜெக்ஷன், ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணணும். இது அவரை அமைதிப்படுத்தும். ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேங்க்யூ டாக்டர். பரவாயில்ல சார். இந்தா இதை வச்சுக்கோ. எதுவும் ஆகாதுக்கா, கவலைப்படாத. செல்வநாயகி, நீ மனசு வச்சிருந்தா அபிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததை தவிர்த்திருக்கலாம். எது சொன்னாலும் முறைக்காத. ஸ்டேட்டஸ்ங்கிற ஒண்ண வச்சுக்கிட்டு நம்ம பையனை நாமளே இழக்கிற நிலைமைக்கு கொண்டு போறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சும்மா வளராதீங்க. என் பையனுக்கு நான் நல்லதுதான் நினைச்சேன். அந்த நல்லது அபிய எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாரு. இதுக்கு பேசாம அந்த பொண்ணுக்கே அபிய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல. பேசாம இருங்க. என் பையனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். என் பசங்க மேல நான் உயிரிய வச்சிருக்கேன். என்னைக்கும் நான் கெடுதல் பண்ணவே மாட்டேன். மாமா, அக்காக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. அக்காக்கு எல்லாமே தெரியும். டேய், சும்மா பேசாம சைலண்டா இருடா. எல்லாரும் வெளியில போங்க. அபி, அபி, பெசன் நகர் வந்துருச்சா? வந்தா மட்டும் என்ன பண்றது? இன்னும் அந்த பொண்ணு கண்ணே முழிக்கல. அவ அட்ரஸும் தெரியாது. இந்த லட்சணத்துல எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? நீ ஊருக்கு புதுசு. பெசன் நகர் எவ்வளவு பெரிய ஏரியா தெரியுமா? எங்கன்னு போய் இவ வீட்டை கண்டுபிடிக்கிறது? இவ்வளவு பேச்சு பேசுறல்ல, நீ ஏதாவது ஐடியா சொல்லலாம். சும்மா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. ஏதாவது பேச. இந்த பொண்ணு கிட்ட போன் இருக்குது. அடக்கடவுளே, ஏமா இத அப்பவே பாத்துருக்கலாம்ல. நான் அடுத்தவங்க பொருளை எடுக்க மாட்டேன். இப்ப மட்டும் எப்படி எடுத்த? ஆபத்துக்கு பாவம் இல்ல. நல்லா சமாளிக்கிற. சரி சரி, அந்த போன்ல அவ வீட்டோட கான்டாக்ட் நம்பர் இருக்கான்னு பாரு. போன் லாக்ல இருக்கு. அது நம்பர் லாக்கா இல்ல பேட்டர்ன் லாக்கான்னு பாரு. நம்பர் லாக் தான். ஏதாவது நம்பர்ஸ போட்டு பாரு. ஐயோ, இது திருப்பியே லாக் ஆயிடுச்சு. சுத்தம். வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுற மாதிரி போட்டு பாத்தியா என்ன? தெரியாத வேலையெல்லாம் ஏமா செய்யற? வாய் கொழுப்புதாயா உனக்கு? பேசாம வண்டியை ஓட்டு. இப்ப எப்படிதான் இவளோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு அவளுக்கு மயக்கம் தெளியணும். இல்லனா யாராச்சும் கூப்பிடுற வரைக்கும் இந்த பெசன் நகரையே சுத்தி சுத்தி ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இரு. விடிஞ்சிரும். விடிஞ்சாலும் பரவாயில்ல, ஓட்டிதான் ஆகணும். எல்லாம் என் விதி. ஓட்டுறேன், வேற என்ன பண்றது? பாவம், யார் பெத்த புள்ளையோ